மகரம் ஆட்டம் முடிய போகுது. என்னங்க நாங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கோம். இதுல நீங்க புதுசு புதுசா ஏதோ புதிரா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்கும் கிளாரிட்டி தர விதமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகரம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய ஜென்ரலான இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்காது. நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களோட ஜாதகத்தை நானே பர்சனலா ரீட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நான் கொடுத்துட்டு இருக்கேன். கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிசம்பர் மாசம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த டிசம்பர் மாசம் மகரம் ராசிக்கு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் சில குறைகள் இருக்குது. ஆன் த ஹோல் இட்ஸ் ஓகே. மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய வீட்டுல இருக்கு. ராசிக்கு 2வது அதிபதியும் சனிதான், தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி பாவ கிரகத்துடைய தொடர்புல இல்ல, கெடல, நல்ல நிலைமையில இருக்கு. ஸோ நல்ல பணவரவுகள் இருக்கும். 3வது இடத்துல இருக்கு. இளைய சகோதரனால் நன்மைகள் இருக்கும். 4வது அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையிலே இருக்கும். வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. சுப செலவுகள் இருக்கும், செலவுகள் இருக்கும். அது என்ன மாதிரினா சுப செலவுகளா இருக்கும், சுப விரயங்களா இருக்கும். ஆன்மீகத்துக்காக செயல்படுறது, கோவில் கும்பாபிஷேகம் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து மணி ஸ்பெண்ட் பண்றது, அதனால உங்களுக்கு மரியாதை வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைங்களால பெருமை, அப்ரிசியேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். 6வது அதிபதி மகரம் ராசிக்கு 6வது அதிபதியான புதனும் நல்ல நிலைமையில் இருக்கு. புதுசா ஜாப் கிடைக்காதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஜாப்லெஸ்ஸா இருக்கிறேன், ஜாப் மாறணும்னு நினைக்கிறேன், ஜாப்ல ப்ரொமோஷன் வேணும், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. 7வது அதிபதி சந்திரனும் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்கு நேரெதிர் 7வது இடத்துல குரு இருந்துச்சு, உச்சமாச்சு. குரு வந்து உச்ச குரு உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல இருந்துச்சு. நண்பர்கள், காதல், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி ரெண்டுமே. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 7ரை சனியில லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்குலாம் புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனாலும் உடனே நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், எனக்கு வந்து மேரேஜ்ல போய் முடியுமா அப்படின்னு கேட்டக்கூடாது. அதுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்க செக் பண்ணணும். சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா சொந்த ஜாதகத்துல அஷ்டம சனி நடந்தாலோ, ஜென்ம சனி நடந்தாலோ, இல்ல அட்டமாதிபதி தசைன்னு சொல்லுவோம், 8வது அதிபதி தசை, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய காதல் கல்யாணத்துல முடியாது. ஸோ அதை உங்களோட சொந்த ஜாதகத்துல செக் பண்ணும். உங்க ஜாதகம் அப்புறம் உங்களோட பார்ட்னரோட ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். ஸோ ஜென்ரலா ராசி பலன்ல சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ராசி பலன்லயே எல்லாம் சொல்லிடணும்னு நினைக்கிறீங்க. இப்ப கமெண்ட் செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா சில கமெண்ட்ஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன். ப்ரெடிக்ஷனே கேக்குறீங்க, கமெண்ட்லயே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா? சம் டைம் எடுக்கும், ஒரு ½ எடுக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? நான் கமெண்ட்ல கொடுக்க முடியாது. ஒரு வரியிலேயே அஸ்ட்ராலஜி அடக்க முடியும்? அஸ்ட்ராலஜிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், லாட் ஆஃப் காம்பினேஷன் சேர்ந்தது. ஸோ ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல வந்து அப்படியே முடிச்சிட முடியாது. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்க லக்னம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம பலன் சொல்ல முடியும். உங்களுடைய மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஏன்னா ராசிக்கு 8வது அதிபதி அட்டமாதிபதி 12வது இடத்துக்கு வரும் 15ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த மாசம் 12வது இடத்துல இருக்கக்கூடிய அட்டமாதிபதி குருவுடைய பார்வையில இருக்கும். 8வது இடமும் 12வது இடமும் தூர இடத்துல இருந்து லாபம், எதிர்பாராத தன லாபம் மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள். ஸோ 8வது அதிபதி 12வது இடத்துல இருந்து குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பணவரவு, பொருள் வரவு மாதிரியான விஷயம் நடக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிற மாதிரியான விஷயம், வெளிநாட்டுக்கு படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காகவோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. மகரம் ராசிக்கு 9வது அதிபதியான புதனும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பாவால ஆதரவு, அப்பா வழி சொத்து கிடைக்கிறது, இல்ல நீங்க தான் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அது உங்க அப்பா மூலியமா உங்களுக்கு நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். பூர்வீகத்துல லேண்ட் வாங்குறது, லைக் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க மூலியமா உங்களுக்கு ஃபேவர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும்.
தொழில் ஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில இருக்கு. ராசிக்கு 2வது அதிபதியான தனஸ்தானாதிபதி உங்களுடைய லக்னாதிபதியும் கூட சனி குருவுடைய வீட்டுல இருக்கு. பணவரவுகள் இருக்கும். 11வது அதிபதி செவ்வாயும் நல்ல நிலைமையிலே இருக்கு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபம் வரும். 12வது அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதியான குரு உச்சமாக இருந்தது இவ்வளவு நாளா. இப்பயும் பாத்தீங்கன்னா 12வது இடத்துக்கு குருவுடைய பார்வை பட்டுட்டுதான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊர் மாறுறது, வீடு மாறலாமான்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன்ல என்கிட்ட கேக்குறாங்க. வீடு மாறுறது, ஊர் மாறுறது, சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் நடக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 12வது இடம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டிராவல் பண்ற மாதிரி கூட அமையலாம், பயணங்கள் இருக்கும். ஓகே, ஒரு 3 நாள் மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் ஆட்டம் முடிய போகுது. என்ன முடிய போகுது? சனியோடைய விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா 7.5 சனிக்குள்ள இருந்தீங்க இல்லையா மகரம் ராசி, இந்த மார்ச் மந்த்துக்கு அப்புறம் தான் சனி பயிற்சியாகி மீனம் ராசி மேல போயிருக்கு. ஆனாலும் அதோட அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் எனக்கு முடிஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. இப்ப மொத்தமா சனியுடைய ஆட்டம் முடிய போகுது. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனா ஒரு சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சந்திரன் ராசிக்கு 8ல மறைறதா சந்திராஷ்டமம். இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் ராசிக்கு 8ல மறைறதா சந்திராஷ்டமம். மனோகாரகன், மாதாகாரகன் சொல்லுவோம். மனசு ஒரு நிலையில இருக்காது. புது முடிவுகளை எடுக்கக்கூடாது. புது அறிமுகங்களை தவிர்த்துறது நல்லது. உங்களோட மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12 அந்த தேதிகள்ல சந்திராஷ்டமம் நடக்கும். சோ அந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். மத்தபடி உங்களுக்கு அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ எதுவுமே நடக்கல. 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு. உங்களோட சொந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போச்சுன்னா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அதாவது தசாபுத்தின்னு இருக்குங்க, யோக தசைகள், அவயோக தசைகள்னு சொல்லுவோம். கௌரவ பாவகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 அது இயங்கும் போது நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. 6, 8 தசாபுத்தி வந்துச்சுன்னா கஷ்டங்கள், அவமானங்கள், செட்பேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது? யோக தசைகள் வருதா இல்ல அவயோக தசைகள் வருதா? அதை உங்க சொந்த ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பண வரவுகள் இருந்துட்டே இருக்கும். ஜென்ம சனியில பட்ட கஷ்டம், பினான்சியல் லாஸ், அது எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் ஆகி வந்துட்டு இருப்பீங்க. பட்ட கடனை கூட கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிட்டே இருப்பீங்க. அகைன் உங்களோட சொந்த ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கணும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.